தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரர் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் செய்யுங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களின் அறியாமல் சொற்குற்றம் பொருட்குற்றம் இசைக்குற்றம் மசக்குற்றம் காளிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கையில் கொண்டு எதை நீக்கணும் குற்றத்தை நீக்கணும் குணத்தை மட்டும் கை கொள்ளணும் அப்பேற்பட்ட ஏதாவது குற்றங்கள் இருந்தால் தாங்கள் வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ சரி யாருக்கு நம்ம தூக்கி போட்டு பதக்கு பதக்கு மாதிரி வயக்காட்டுக்கு பின்னாடி மாப்பிள்ளை தூக்கி போருங்க அப்படிலாம் மதிக்க விடாதுங்க ஏற்கனவே நான் மிதிவத்த ரொம்ப அடி வாங்கின பீஸ் நான் ஒன்னும் பிரஸ் பீஸ் கிடையாது ஏங்குறீங்களா வாழ்க்கையில ஒரு மனிதன் யாரு சந்தோஷமா நினைக்கிறானோ அவன் சந்தோஷமா இருப்பான் சில பேர் சந்தோஷம் கூட துக்கமா நினைப்பான் நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம் தப்பு தப்பா ஒரு தப்பு பண்ணினாலும் பண்ற தப்பு தப்பாவே இருந்தாலும் தப்பாவே தெரிஞ்சாலும் தப்பு தப்பு தானே இது யார் தப்பு இதை நீ சொல்றது எனக்கு கேட்கறது தப்பு இது எல்லா பேருக்கும் ஒரு தப்பா தான் தெரியும் ஆனா என்ன விஷயம் தெரியுமாமா நான் வந்த உடனே அழகா மனதுக்குள்ள ஒரு பாட்டு படிச்சீங்க ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி யார விட்டுச்சு இந்த ஆசை காசு ஆசை யாரங்க விட்டுச்சு பணம் பத்தும் செய்ய காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் நாய் செத்தா ஊரே பின்னாடி போகும் காசு இல்லையா நாம செத்தா நாய் கூட பின்னாடி வராது உண்மைதே அந்த காசுக்கு உண்டான மதிப்பு வேற எவனுக்கும் கிடையாது பணம் பத்தும் செய்யும் பாதாளமும் செய்யும் ஆனா என்ன பிரயோசனமாமா நீ கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் சரித்தேன் ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரித்தேன் செத்து போயிட்டா ஐசு பட்டி வாடகைக்கு திட்டு போறாங்க சொந்தமா வாங்கி வீட்டு வச்சுக்கிற போறாங்க அதுக்கு என்ன உனக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு உலகத்திலே சந்தோஷமா இருக்கிறது யாரு தெரியுங்களா பெண்கள் மட்டும்தான் அங்க பாருங்க சித்தப்பா ஃபுல்லா அப்படியே கும்பல் கும்பலா உட்காந்து சிரிச்ச முகம் சீரியவை தழும்ப உட்காந்துருக்காங்க என்ன காரணம் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் ஏன்னா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணெடுக்க கூடாது ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்கவே கூடாது இருக்காங்க உன்னையெல்லாம் முதல் நாடகத்துல வைக்கவே கூடாது ஒயின் ஷாப் இல்லாத ஊர்ல இருக்க கூடாதுன்றிய ஒயின் ஷாப் கெட்டது சித்தப்ப ஒயின் ஷாப் நல்ல நீ வேற கெட்டதுன்னு எங்க உள்ள வச்சிருக்கேன் நாட்டுக்குள்ள அப்ப சொல்லுங்க இப்ப நல்லது எனக்கு திருத்தற மாதிரி சொல்லுங்க பாதுகாப்பா வச்சிருக்கீங்க ஒரு பாதுகாப்பு தான் நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைங்க ஒயின் ஷாப் இருக்கிற ஊர்ல இருக்கவே கூடாது ஒவ்வொரு மனதில் உள்ள குறையெல்லாம் நீக்குவது இந்த ஒயின் ஷாப் தான் என்ன காரணம் தெரியுங்களா நிறைய பேருக்கு மனசுல 1008 பிரச்சனைகளும் துக்கத்தை விட்டு தொண்டையை திறந்து குடிக்கிற இடம் அது ஒண்ணு மட்டும்தான் அம்பிட்டு குழந்தையா மாறிடுவா மனுஷன் இவடுங்க மாமா குடிக்கிறது என்ன தப்பா தப்பே கிடையாது மக்கள் சேவை கப்பு இருந்தா தான் அந்த சரக்கையே குடிக்க முடியுங்க என்னப்பா நீ தப்பான்ற நான் கப்புன்றேன் ஓ நான் தப்புன்றேன் நீ கப்புன்ற ஒரு மிக்சி வேணாமா மிக்சிங் வேணும் கண்டிப்பா வேணும் இந்த உலகத்துல குடியினால பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும்தான் அத புடி இத புடி இது எப்படின்னு கேளுங்க அதத்தான் கேக்குறேன் நிறைய ஆம்பளை தண்ணியை போட்டு போனா வீட்டுல பொண்டாட்டி தூக்கி போட்டு ஊம குத்தா குத்துறாங்க பொண்டாட்டினா மிரட்டி வைக்கணும்டா என்ன காரணம் குடிக்கிற சரக்கு வாட வெளியே கப கப கபன்னு புரியுது பொண்டாட்டி கண்டுபிடிச்சு போறாங்க சரி ஏன் குடிக்கிறவன் மேல தப்பா குடிக்கிற சரக்கு பிராண்ட் மேல தப்பு பிராண்ட் இந்த மானங்கட்ட மானிட்டர் எக்ஸோ 1848
ஜின்னு ஒயின் பக்காடி லெமன் ஓட்கா பிங்க் ஓட்கா டைமண்ட் ரம் பீரே இப்ப பீரே சூரே கிளம்பிட்டாங்க. எத்தனை சரக்க குடிச்சாலும் வாடை வெளியே வரும். ஆனால் குடங்குடமா குடிச்சாலும் வாடையே வராத சரக்கு 2 சரக்கு இருக்கு தம்பி. ஆமா, மானத்தை காப்பாத்துறேன். விஷாமரு வீட்டுல விளக்கமத்திரி வாங்கவே முடியாது. பொண்டாட்டி வாயோட வாய் வச்சு நக்கி பார்த்தாலும் வாடை எடுத்து வெளியே வராது. ஆமா, வாயில நக்கி பார்த்தாலும். எப்படிப்பட்ட சரக்கு தெரியுமா சித்தப்பா? வாடையே வராத சரக்கு 2 சரக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு குருண மருந்து, இன்னும் ஒண்ணு பால்டாயில். குடிச்சிட்டு செத்துட்டா ஒரு பிரச்சனை பசரும் கிடையாது. எனத்துக்கு நாட்டை கெடுத்து நாசமாக்கிறதுக்கு. ஆனா எனக்கு ஒரு இப்ப நீங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போறீங்கல்ல, பள்ளிக்கூடம் போறீங்கல்ல, திருக்குறளை எழுதியது யாரு? எங்க சரியான ஆளு சொல்லுங்க. என்னப்பா இப்படி சொல்றியாச்சு? நீ பள்ளிக்கூடம் போயிருக்கியா? சூப்பர், அப்படி இருக்கணும்ல. சூப்பர். அடுத்த கேள்வி, ஆத்திச்சூடி எழுதியது யாரு? தம்பி, நாங்க மேடையில இருக்கவங்க பேசுறா கூட நீ எதிர்த்து பேசு. ஆமா, அந்த அண்ணனை மட்டும் எதிர்த்து பேசுறா. பேச மாட்டேன். ஏன்னு கேளு. ஒரு லோடு கல்லு வேற முன்னால கிடக்கு, எடுத்து எரிஞ்சிருவாங்க. கவலைப்படா சித்தப்பா. அவர் யார் தெரியுமா? நம் குழந்தை. அவர் யாரு தப்பா பேசக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம்னா தமிழை வளர்க்கணும், தமிழை கெடுக்க கூடாது. இப்ப இவர் பேசுகிறாரு, அவர் எப்பேற்பட்டவர்? நிறைய பேர் கூட்டத்தில் யோசிப்பாங்க, தண்ணியை போட்டு பேசுகிறார் குடியார பையன். நம்ம அப்படி நினைக்க கூடாது. அவர் ஒரு பச்சிலம் குழந்தை. அவர் பேரு குடியாரரா? கிடையாது. அப்புறம் எப்படி சொல்றது? தமிழ்நாட்டு முறைப்படி அவர் பேரு குடியாரர் கிடையாது. குடிச்சா குடியாரங்கிற ஊரே சொல்லுவாங்க. தப்பு. அவர் மது பிரியர். ஓ, பிரியர், மதிப்புக்குரிய மது பிரியர். மதிப்புக்குரிய மது பிரியர். நன்றி. அந்த மதுவை பிரியத்தோட சாப்பிட்டு இருக்காருல்ல, அதனால மது பிரியர். இன்னொரு ஆள் இருக்கா. யாரு? குத்துக்களுக்கு சேலை விட்டாலும் வெறிச்சு வெறிச்சு 1 மணி நேரம் பாப்பான். அந்த வச்சுக்கல பையன், அவனுக்கு வேற பேர் இருக்கு. அப்படி அதுக்கு பொம்பளை பொறுக்கின்னு பேசுவாங்க. ஆமா, குத்துக்களுக்கு துணியை கட்டாலும் பாக்குறதுக்கு பேர் பொம்பளை பொறுக்கியா? நோ, அவருக்கு பேர் பெண்கள் ஆர்வலர். யாரு? பெண்கள் ஆர்வலர். நிறைய பேர் தாம் மொண்டாட்டியை விட்டுட்டு ஊரா மொண்டாட்டியவே பாத்துட்டு இருப்பாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், மைக்கு பேசுதவா. தாம் மொண்டாட்டியை விட்டு ஊரா மொண்டாட்டிய பாக்குறதுக்கு என்ன பேர் தெரியுமா? வெக்கம் இல்ல. பிறர் மனைவி நோக்காளர். பிறர் மனைவி நோக்காளர். நோக்குறியா பாரு. அடுத்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி இப்ப இவர் எனக்கு, நீங்க எனக்கு என்ன மரங்க வேணும்? மாமே வேணும். என்ன மாமா? தாய் மாமா. ஆமா, மாமா என்று சொல்வது எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு வார்த்தை. அத்தை புருஷன், அத்தை புருஷன், அக்கா புருஷன், ரத்த சொந்தம்ங்க. அவருக்கு தாங்க மாமான்ற பேரு. எனக்கு அத்தை புருஷன்டா, எனக்கு தங்கச்சி புருஷன்டா. ஒரு முறைக்கு நமக்கு சகல வந்து சொல்றத கேளு. என்ன இப்ப நான் கேட்கிறேன், இங்க பாருங்க, அத்தை புருஷனை மாமாடுவோம், அக்கா புருஷனை மாமாடுவோம். இங்க வாயா, இந்த அந்த மாதிரி வேலை பார்க்கிறாப்ப என்ன சொல்லுவான்? எந்த மாதிரி லைன் பண்ணி விடுவாங்க? லைன் பண்ணி விடுவாங்கன்னு அண்டால புடிச்சுக்கிட்டேன். அவர் வயர் வேணுப்பா. என்னப்பா சித்தப்பு, வாயிலடி வாயிலடி. இப்ப என்ன சொன்னேன்? தாய் மாமனுக்கு பேர் தான் மாமா. இந்த மாதிரி லைன் பண்ற ஆளுக்கு மாமா கிடையாது. அவருக்கு என்ன பேர்னா பெண்கள் ஒருங்கிணைப்பாளர். பெண்கள் ஒருங்கிணைச்சிட்டு ஓடிடுறாங்க. அதனால நம்ம பேரோட எழுதி போட்டிருக்கோம். ஆமா, எஸ்கே ஓடிச்சாங்க. ஆமா, கரெக்டா மத்தியா. ஆமா, அது ஆண்கள் பிரியர்ரா, நட்பு பிரியர்ரா. இப்ப என்ன ஒரு இதுன்னா, இப்ப நான் கேக்குறேன் மாமா, உங்களுக்கு ஆத்திச்சூடி தெரியுமா? தெரியும். எங்க முதல் எழுத்து என்ன? நீங்க இன்னைக்கு படிச்சவரா? காலேஜ்ல போய் டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்கல்ல? டிகிரி எல்லாம் முடிக்கலையா? போய் சொல்றேன். சரி, காலேஜ் போயிருக்கீங்கல்ல? பிளஸ் 2 தான் படிச்சேன். சரி, பிளஸ் 2 10 படிச்சதுதான் சொல்லணும். சும்மா நாள் எம்ஏ பிஎட். ஏங்க 8வது படிச்சப்ப டிகிரி முடிச்சிட்டு உங்களுக்கு என்னங்க? சரி, பிளஸ் 2 முடிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஆனா அவன தெரியுமில்ல? தெரியும். என்றால் என்ன வழக்கம்? சரியான படிச்சவர் சொல்லி கொடுங்க. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். பிளஸ் 2 படிச்சேன்ற தப்பு தப்பா பேசிக்கிருக்க. என்ன மாப்பிள்ள, இதுதானே எழுதி வச்சிருக்க படிச்சது? உங்களுக்கு யாரு வாத்தியார் போல? எனக்கு டீச்சர். ஐயோட என்ன செய்வேன்? உன் சேலை தருக்க சொல்ற கேளுங்க. எதுல விட்டு? வாயில. சொல்ற கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஆத்திச்சூடிக்கு அது விளக்கம் கிடையாதுங்க மாப்பிள்ள. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம்.
இங்க வாயே, இங்க வாயா. கூப்பிட்டா தப்புங்க. எல்லாம் மாத்திட்டாங்க. எப்படி திருந்து போறீங்க? ஆயின்னா அறம் செய்ய விரும்ப கிடையாது. அப்புறம் நான் சொல்றேன் பாருங்க. நாங்க படிச்சு நாங்க சொல்றோம். நான் படிச்சு நான் சொல்றேன். சொல்லுங்க பாப்பா. நீங்க ஒவ்வொரு இடத்த சொல்லுங்க, நிலத்தை நான் கொடுக்குறேன். அதிகமாய் குடி. அட இளவு மேனே. அப்படிச்சாலும் ஆடாம நில்லு. இறங்க இறங்க ஏத்திக்கிட்டே இரு. நாசமா போச்சுட. ஈவிடுந்தா எடுத்து போட்டு குடி. உளராம பேசு. இருக்கான விரட்டி விரட்டி நம்ம அடிப்பாங்க. எதிர் இருப்பின கவனமாறு கட்டிஞ்ச களவாண்டு குடிச்சு புரிவான். ஏமாறாத ஏமாத ஓத்துறாத. ஐட்டங்களை மிச்சம் வைக்காம தின்னு. ஒரே பிராண்டுக்குள்ள தலைவலிக்கும். ஓவரான அப்படியே போட்டு லாரி போய் கவுருவேன். அவ்வு ஆம்பளை போய் கவ்வு அக்கு போய் ஊரான நக்கு. நீ போய் நக்க போயா. ஆத்திச்சூடி இப்படி கேவலப்படுத்திட்டியே. கேவலப்படுத்த இது கை வச்சு ஆத்திச்சூடி. இந்த அருமையான வாக்கியத்தை எடுத்து கொடுத்த எனது அன்பு மகன் தங்கராஜ் அவர்களுக்கு எனது சொந்த ஊரான மீனாட்சிபுரம் ரம்மு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை வன்மையாக நான் வழிபணிந்து என் மாமியா ஒரு காமாட்சிபுரம் ரம்மு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்படி சித்தப்பு? இப்ப நீ சொல்லு. அக்கு ஊர்கால போய் அக்கு முண்டை நல்லா சொல்லி தொலை. பல்லு படாம இருக்கணும். செட்டு பல் உதுந்துடும். ஒழுக்கமா இருக்கணும். பிடிக்காது. ஆமா. அதனால சித்தப்பா வாழ்க்கை என்பது என்ஜாய் பண்ணத்தான். மக்கள் மகிழ்விக்கிறான். இதுல என்ன போமுஜிய நாம சந்தோஷமா இருக்கணும். அம்மா கால போற வந்து கொஞ்ச நாள் நான் கேட்கிறேன். இத நான் ஆரம்பத்துல சொல்றதுங்களா? ஆனா எல்லா இடத்துலயுமே ஆண்கள் தான் சித்தப்பா பாவம். ஆமா தம்பி, ரொம்ப பாவம். உண்மை ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி பெண்கள் நாடகம் பாக்குறாங்கல்ல, சிரிச்ச முகத்தோட கெட்டி நகை நட்டு போட்டு எப்படி சம்முல போய் நாடகம் பாக்குறாங்க. ஆமா தம்பி, பக்கத்துல புடிச்சனப்பல பாருங்களேன் லூசு மாதிரியே உட்காந்துருப்பாங்க. என்ன காரணம்? காசு வச்சல திருவிழா வந்துட்டாலே செலவழிக்கிற புண்ணியவனத்தை இங்க வலிக்கும். ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க டெய்லி குளிக்கிறீங்களா? ஆமா. என்ன ஓட்டு குளிப்பீங்க? ஷாம்பு சோப். என்ன சொல்றாங்க? சாப்பு சோப்பு ஷாம்பு ஓட்டு குளிப்பீங்க, சோப்பு ஓட்டு குளிப்பீங்க. ஆமா தம்பி. மாப்பிள்ள நாங்களும் சீயக்க ஓட்டு உங்களை குளிப்போம். அப்படி சூப்பு நானும் அப்படித்தான். இப்ப நான் கேட்கிறேன், இந்த சோப்பு போட்டு சாம்பு போட்டு எல்லா பேரும் குளிக்கிறோம்ல? ஆமா தம்பி. இந்த தயா எல்லா பேரும் குளிக்கிறோம். ஆமா. ஆனா இந்த விளம்பரப்படுத்துறாங்கல்ல டிவில, ஆமா, சோப்பு விளம்பரம் சாம்பு விளம்பரம். நான் கேட்கிறேன், எல்லா சோப்பு விளம்பரத்திலயும் சாம்பு விளம்பரத்திலயும் பொம்பளை குளிக்கிற மாதிரியே காட்டுறாங்கல்ல, ஏன் ஆம்பளை எல்லாம் சோப்பு போட்டு குளிக்கவே மாட்டோமா? இது நியாயமான. ஏதாவது ஒரு விளம்பரத்துல ஆம்பளை குளிக்கிற மாதிரி யாராவது பாத்துருக்கீங்களா? பாக்கல. இதுல இந்த ஹமாம் சோப்பு விளம்பரத்துலாம் அந்த பொம்பளை ஸ்கூட்டில மகளை வரத்துக்கிட்டே சொல்லும், ஓடு ஓடு நிக்காம ஓடு ஓடு. அந்த முண்டை எவனையும் கூட்டி ஓடி போயிட்டா போச்சா? ஓடத்தான் செய்வா. பெத்தாத்தல உருப்படா சொல்லி வளர்க்கணும். என்ன வளர்க்கறதுக்கு? ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏன் அப்படி இருக்க? என் பொண்டாட்டி ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு. உன் பொண்டாட்டி நல்ல மனுஷன் ஊருக்கு போயிட்டா. தங்கச்சி ஊருக்கு போய் 2 நாள் ஆச்சு. பக்கத்து வீட்டுல வந்துட்டே. அப்படி பேசாதீங்க. ஏன் தெரியுங்களா? நம்ம அனைவருமே குழந்தைகள். மக்கள் சேவை இதெல்லாம் இருக்கணும். ஆனா பொண்டாட்டின மெருக்கி வைக்கணும். மனுஷனடா. என்னடா சித்தப்பா நல்ல சந்தோஷமா இருக்கிற இடத்துல ஏன்டா சாணி விட்டு எறிஞ்ச மாதிரி பண்றாங்க? ஏன் நீங்க எல்லாம் சந்தோஷமா வீட்டுல விட்டு வர்றீங்க? ஆமா, என்ன பேசாதீங்க சித்தப்பா. இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அது தெய்வாதன செயல் சித்தப்பா. ஏடா சொல்ற? டேய் டேய் தங்கராஜ், டேய் ஏன்டா அழுகுற? என்னடா? நான் யூடியூப்காரன்ட்டு கால்ல கூட விழுகுறேன். இந்த டான்ஸ்கார பிள்ளை கூட ஆடுறப்ப மட்டும் அதை மட்டும் கட் பண்ணி விட்டு. என்னடா என்னடா பிரச்சனை? என்னடா? முந்தானத்து போன ஊர்ல இப்படிதான் சித்தப்பா ஒரு புது டான்ஸ் ஒண்ணு வந்துருச்சு. சின்ன பிள்ளையா. தம்பி, நீ வந்து தண்ணி அடிக்கிற பழக்கமும் கிடையாது. வேற பிடிசி எந்த பிரச்சனையும் இல்ல. கிடையாது. உன் மேல சங்கத்துல பிரச்சனை வர்றது தப்பே இல்லை. என்ன கிடையாது சித்தப்பா. ஆனா லேசா எனக்கு கொஞ்சம் எச்சி புத்தி இருக்கு சித்தப்பா. என்னடா சொல்ற? டான்ஸ் ஆடுறப்ப அந்த பொம்பளை பிள்ளைய லேசா போட்டு 2 அமுக்கு அமுக்கி விட்டு. நீ மயம் தானே, உன் புத்தி வரத்தானே செய்ய. அத யூடியூப்ல எடுத்து அவங்க போட்டு விட இதை என் மாமியாரி லூசு முட்டை பார்த்து வந்திருக்கா. உன் மாமியாவுக்கு போயிடுச்சா? அது சும்மா இருக்காம என் முண்டாட்டி செல்லுக்கு அவங்க பார்வர்டு பண்ணி விட. அவங்க லைன் பண்ணி விடுறாங்க. நான் வீட்டுக்கு போறேன், என் முண்டாட்டி தூக்கிக்கிட்டு நிக்கிறா. விளக்க மாத்தனா நாசப்பட்டு போல. இன்னைக்கு வீட்டுக்குள்ள நொலடா ஒண்ணு நுழைய அடிக்கிறேன்டா. பத்தியாடா? நான் செஞ்சதெல்லாம் தப்புக்க மனுச்சிருந்து காலில் விழுந்து சித்தப்பா 4 பேர் பார்க்க சப்பு சப்பு சப்புன்னு அடிச்சா
சித்தப்பா. ஏன் சப்பு சப்புன்னு அடிச்சா? என்னையே சப்பு சப்புன்னு அடிச்சா? சரி சரி சரி. ரோசப்பட்டேன். அப்படி பாடு. கேவலப்பட்டேன். அப்படி பாடுறா. ஒரு சாச்சுக்கிறப்போ மயண்டா. எப்படிப்பட்ட தெரியுமா சித்தப்பா? பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கின பின்னாடி இந்த மானங்கட்ட உசுர் நமக்கு தேவையா? என்ன செய்ய? கொச்சக்கவரை எடுத்துக்கிட்டு ஓடினேன் எங்க ஊர் முக்கூட்டுக்கு ஓடினேன். எதுக்கு ஓடுங்க? சித்தப்பா கட்டண தண்ணி அரைக்க போறாரா? பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கின பிடித்த உசுர் நமக்கு தேவை. பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற மனுஷனாவே. சித்தப்பா புளிய மரத்துல போய் ஒரு முனைய கவுத்த போட்டு ஒரு முனையில கவுத்த போட்டு இன்னொரு முனைய கழுத்துல சுத்தி சித்தப்பா இருக்கட்டே சித்தப்பா. அருமையான முடிவு சித்தப்பா. என்னாச்சு? சாக போற நேரத்துல எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. என்னாச்சு சித்தப்பா? நான் நாடகத்துக்குள்ள வந்தப்ப இருந்து இப்படித்தாண்டா தம்பி பேசணும், இப்படித்தாண்டா நடிக்கிறோம்னு சொல்லி சொல்லி வளர்த்தவர் நீங்க சித்தப்பா. அது என்னோட கடமை கட்டி. சாக போறோம் கடைசி அவன் முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு சாக முண்டு செல்போனை ஆன் பண்ணி உன் போட்டோவை தான் சித்தப்பா பார்த்தேன். சரி தம்பி. சாகிற எண்ணத்தை விட்டுட்டேன் சித்தப்பா, விட்டுட்டேன். மகனே தங்கராஜி, சித்தப்பா இந்த சித்தப்பா மேல அவ்வளவு பாசமா? பாசம் இல்ல, ஒரு மனுஷனும் இல்லடா. நம்மளை விட உதுத்த முண்ட இவனே உயிரோடு இருக்க நம்மளால. சித்தப்பா செத்தாலும் மேல எனக்கு ஆள் ரவுண்டு நீ தாண்டா வாசிக்கணும். மிருதங்கம் இல்லாம வரமாட்டேன். நான் கூலிச்சாமி கூட்டிட்டு தான் போவேன். கவலைப்படாத சித்தப்பா, நம்மளாம் குடும்பமா இருந்து செயல்பட கொண்டாட்டினா மிரட்டி வைக்கணுமா? இந்த எஸ்ஆர் பிரிண்ட்டுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன குடும்பமா போட்டா போட்டு அதனால இப்ப நம்ம வந்திருக்கிற வரவேற்பை கொடுத்து விட்டு கலைப்படு. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்து நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. அந்த பாதையை விட்டு விலகி பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலம் நிக்காதீங்க. அருமையான ஒரு சிறப்பாக நாடகம், அருமையான நாடகம். சித்தப்பு, முதல்ல இந்த நாடகத்துக்கு நாடகம்னு ஏன் பேர் வந்துச்சு? எதுக்கோ சொல்றாங்கன்னு நம்மளும் சொல்லக்கூடாது. நாடகத்துக்கு ஏன் நாடகம்னு பேர் வந்துச்சு தெரியுமா? நாடு கூட்டல் அகம். அகம் என்றால் மனதில் உள்ள கருத்துக்களை சிறப்பாக இந்த மேடையில தைரியமாக எடுத்துரைக்கலாமா. நாட்டில் உள்ள விஷயங்களை மிகவும் தைரியமாக பேசக்கூடிய இடம் இந்த நாடக மேடை. அதனாலதான் நாடு கூட்டல் அகம் நாடகம். ஆமாம், அப்ப அருமையான இன்னும் நிறைய பேர் வழக்கம் தெரியாது. இப்ப இந்த முதியோர் உதவி தொகை ஒண்ணு வருது இல்ல, அதுக்கு என்னமா இங்கிலீஷ்ல பேரு? யார்கிட்ட கேக்குற? இல்ல எத்தனை மாசம் வாங்கிருக்க சொல்லியா? சொல்லுங்க பாப்போம். சொல்லியா ஓஎபிக்கு என்ன பேரு? ஓகேவா, நீ ஓஎபி கேஸ் தானே? ஓஎபி என்னையா? 4 எழுத்தா? நீ பென்ஷன் வாங்க மாட்டியா? இன்னும் வாங்கல. உன் வயசு எத்தனை? ஆடி வந்தா 13. ஆடி வந்தா உன் பேரும் பேத்தி கேட்கல. உன் வயசு என்ன? என் வயசு தானே சொல்றேன். ஆனா ஒரு அதிசயத்தை பாத்தீங்களா? எத்தனை கொரோனா வந்து எத்தனை பெரிய மனுஷன் செத்து போன மனுஷன், இந்த ஆளு மட்டும் தப்பிச்சுட்டான். ஏன் தெரியுமா?
கொரோனாவை விட கொடிய விரிச்சு இந்த முண்டதை என்னை காப்பாத்தின பிள்ளை எப்படி பிள்ளை தெரியுமா? எப்படி பிள்ளை? அப்படியே பேப்பர் லட்டு மாதிரி தக தக தகன்னு. எங்க வீட்டுக்கார பிள்ளைங்க பூரா வீட்டு போட்டு அது எனக்கு பாதுகாப்பா படுக்க ஜோடியா படுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தா ஓடி போட்டு போறேன். யாரு தப்பா வச்சுக்கிறாங்க? கூலிச்சாமி லவ் பண்ண பொம்பளைங்க எல்லாமே செத்து போயிருச்சு. ஆமா 80 வயசு 90 வயசு கட்ட முடியாம பார்த்தா சாகத்தை செய்யும். வாழை வச்சு கலப்பல. கூலிச்சாமி எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? இன்னைக்கு கூலிச்சாமி பெருமை சொல்றீங்க. வெள்ளை பேப்பர்ல பொம்பளைன்னு எழுதி தூக்கி போடுங்களேன், அதை எடுத்து 2 நக்கு நக்குவேன். அப்பேற்பட்ட சிறப்பாக நமது அன்பார்ந்த கிராமமான நமது சிவகங்கை மாவட்டம் நமது காளையார்கோவில் வட்டம் ஐயா ஆசிரமம் கிராமத்தில் எழுந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உயமரத்தான் மற்றும் ஸ்ரீ சொர்ண முனீஸ்வரர், ஸ்ரீ கருப்பர், ஸ்ரீ வீரயா சுவாமி மற்றும் ஸ்ரீ சன்னாசி மற்றும் ஸ்ரீ பேச்சியம்மன் மற்றும் பரிவார தேவதைகள் 3ஆம் ஆண்டு ஆலய வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு இவர்கள் முன்னாடி மிக சிறப்பாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வன்னுள்ளி மின்னலு கலையரங்கில் உயர்திரு சுப குமரேசன் தாளாளர் செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் காரைக்குடி அவர்கள் மற்றும் உயர்திரு வீரசாமி சிரமம் மற்றும் அம்பலகாரர் அவர்கள் மற்றும் கலையர்கோவில் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மற்றும் சிரமம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு எஸ் ராஜகோபால் அவர்கள் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி பி நாகவள்ளி பாண்டிய கண்ணன் மற்றும் அவர்கள் சிரமம் ஊராட்சி ஒன்றிய கிளர் உயர்திரு செல்வராசு மற்றும் அவர்கள் விடியல் பள்ளி மற்றும் சிரமம் ஊராட்சி மன்ற கிளர்க் உயர்திரு ராமநாதன் அவர்கள் வனக்குடி மற்றும் திருமதி வெற்றிச்செல்வி மற்றும் விஓ அவர்கள் சிரமம் இருப்பு சிவகங்கை மற்றும் திரு பாலமுருகன் விஓ அவர்கள் கழுகாடி மற்றும் உயர்திரு ஏவிஆர் ராஜா அவர்கள் தொழிலதிபர் பரக்குளம் மற்றும் இருப்பு சென்னை ஆகியோரது தலைமையிலும் அன்பு சார்ந்த கிராமத்தார்கள் முன்னிலையிலும் இவர்கள் முன்னிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனி மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்தபெருமானின் காதல் திருமணம் என்று அழைக்கக்கூடிய This is a love story. இது ஒரு காதல் கதை. முருகனே வள்ளியை லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. காதலிக்கிறது தப்பா? தப்பு கிடையாதுங்க. காதல் மிகவும் புனிதமானது. புனிதமானது. புனிதமானது.